கற்பம் கபிப்போம் உறவுகள் அனைவருக்கும் நிறுவனம் வந்து ஹோண்டா ஷைனு எஸ்பி 120 இது 5 கீர் வண்டினா இது ஹோண்டா ஷைனில் இது பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் ஸ்பெஷல் பைக்னா இது ஸ்பெஷல் பைக் பார்ட் நம்பர் பார்த்துங்க இது 9100 கே எஸ்பி தொள்ளாயிரத்தி 10ங்க இல்லைங்களா. இது ஸ்பெஷல் பைக் இது. இப்போ ஒரு பக்கம் சீல்டு வரும், ஒரு பக்கம் வித்து சீல்டு இருக்கும். சீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் இந்த டயரில் போடணும். இப்போ என்ன அப்போ தான் சாப்பிட்டு வந்து இந்த இன்னர் போர்ட் சாப்பிட்டுக்கு கரெக்டாக ஆயில் ரூடிங் தரலாம். ஒரு பேரிங் இது பார்த்திங்கன்னா 6201ங்க இது ஒரு பேரிங் இல்லை. இது வந்து ஆப்போசிட் கேஸுக்கு வரும். இதுவும் ஒரு டபுள் சீல்டு. இது 6203 சீல்லாம் நான் எடுத்துருவேன். இப்போ வந்து எல்லாமே எஸ்கேப்பு. இந்த ஒயிட் பாக்ஸு ரேட்டு காஸ்ட்லியாக நல்லா காஸ்ட்லியாக இருக்கும், நல்ல ப்ரைஸ் நல்லாயிருக்கும், பொருள் தரமாக இருக்குங்க. இது 6203 இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேஸுக்கு 6204 இது 6204 இது. சீல்டு கம்பல்சரி எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சீல் எடுத்துடலாம். அதே மாதிரி 6201 சீல் ஒரு சீல் எடுத்துடணும், ஒரு சீல் இருக்கணும். இப்போ மெயின் ஷாப்ட்டுக்கு ஆயில் தள்ளுவாங்க. ஆறாயிரத்தி இரநூத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சீல் எடுத்துருங்க. ஒரு சீல் வந்து உள்டாடிங்க, சீல் உள்பக்கம் போகணும். இந்த சீல் உள்பக்கம் போனால் தான் நம்ம ஆயில் விட்டு மெயின் ஷாப்ட்டுக்கு வரும். 6204 இது. மெயின் பேரிங் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டில் அடிங்க, டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அது மெயின் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு 5 கீர் ஒன்று. அது ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு இல்லை, ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்டு கீர்னது, இது தேர்டு கீர், ஃபோர்த்து கீர், ஃபிஃப்த்து கீர் மெயின் ஷாப்பில். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ட்டா வரும் மேலே. இப்படி பார்த்துங்க, மெயின் ஷாஃப்ட்டு ஃபஸ்ட்டு, இது வந்து கவுண்ட் ஷாஃப்ட் ஃபஸ்ட்டு, மெயின் ஷாஃப்ட்டு செகண்டு, கவுண்ட் ஷாஃப்ட் செகண்டு, இது செகண்ட் கீரு சரிங்களா. மெயின் ஷாஃப்ட்டு தேர்டு கீரு, மெயின் ஷாஃப்ட் கவுண்ட் ஷாஃப்ட் தேர்டு கீரு, மெயின் ஷாஃப்ட் ஃபோர்த்து கீரு, மெயின் ஷாஃப்ட் ஃபோர்த்து கீரு, மெயின் ஷாஃப்ட் ஃபிஃப்த்து கீரு. கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக சின்னதாக இருக்கும். இதுதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசம் கிடையாது கே பாஸில். இதெல்லாம் 5 கீர் நியூட்ரல் இருக்குங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூட்ரல் இருக்குது. ஃபஸ்ட்டு கீரு ஃபஸ்ட்டு லாக் ஆச்சுங்களா, டாக்கு நோட்ரு. செகண்ட் இயர் போய் லாக் ஆனதில்லை, செகண்ட் இயர் லாக் ஆச்சு பாருங்கள், செகண்ட் இயர். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் லாக் ஆகும், தேர்ட் இயர் இல்லை. ஃபோர்த் இயர் ரெண்டு வரும், ஃபோர்த்து இயர், ஃபிஃப்த்து இயர், ஃபிஃப்த்து இயர் இது லாக் ஆச்சு, ஃபிஃப்த்து இயர் 5 இயர் இல்லை. பர்ஃபெக்ட் வச்சுக்கலாம். நம்ம கிராங்க் ஷாஃப்ட், மெயின் கிராங்க் ஷாஃப்ட்டு வைப்ரேஷன்லாம் இப்படி பிளேட் இருக்குது. புஷ் ஆடு ஸ்ப்ரிங்கி பிளேட்டு லூஸ் பண்ணி வச்சிங்க. இது நம்ம கிராங்க் உட்காச்சிங்க. அவுட்ரு இன்னர் அவுட்ரு வேலை முடியுது, பேரிங் சென்டர் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட்டுக்கு கிராங்க் ஷாஃப்ட் லாக் 3 லாக் போட்டுரும், கிளாம்பு டைப் பண்ணிடுறோம். இது அந்த 3 போல்டு போட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டெம்பர் பிளேட்டு லாக் பண்ணணும். புஷ் ஆடும் டெம்பர் ஸ்ப்ரிங் லாக் பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்களா. சின்ன சின்ன விஷயம் தான், எளிமையாக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி ஸ்ப்ரிங்கி மாற்றிடணும், சிசர் ஸ்ப்ரிங்கிடுவோம். இது பழசு, இது இது வேலை 5 ரூபா தான் வரும். எந்த ஸ்ப்ரிங்கி கிட்ட கம்பல்சரி மாற்றி விட்ருங்க சரிங்களா. கம்பல்சரி மாற்றினா புது போர் மாற்ற போகிறோம், கம்பல்சரி ஆயில் மாற்றிடுவோம், ஆயில் பம்ப் மாற்றிடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்ன கேட்டால் இது ஆயிலாக சிசையாக வந்தது. சாஃப்ட் ஹார்டு கட்டை பார்த்து போட்டுங்க. சாஃப்ட் பிளேட் வரும், ஹார்ட் பிளேட் வரும், ஹார்டன் பிளேட் வரும். சாஃப்ட் பிளேட்டை கட்டை பார்த்து போட்டுங்க. சாஃப்ட் பிளேட் தான் க்ரீன் கலரு, இந்த லாஸ்ட் க்ரீனு, இந்த லாஸ்ட் க்ரீன் வரும் ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை, இந்த க்ரீன் யூஸ் பண்ணுங்க, இந்த க்ரீன் யூஸ் பண்ணுங்க. இந்த ஒரு க்ரீனு, 2 க்ரீன், இது 2 படி க்ரீன், இந்த லாஸ்ட்டு க்ரீன் போட்டாங்க. நெக்ஸ்ட் கற்று
பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அப்போ பைக் கட்ட போடுங்க. பைக் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. நம்ம தான் பாசிட்டிவ் போட்டிருக்கோம். ஆனால் கம்பல்சரி கண்டிப்பாக போனது இல்லை. பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிடுறோம். இந்த ஆயில் இந்த 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு ஆயில் மாற்றணும்னா இல்லை ஃபஸ்ட் ஆயில் 200 மாற்றுவாங்க. சில பேர் 1500 மாற்றுவாங்க. அவங்க கஸ்டமர் பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த 2வது ஆயில் மாற்றும் போது நம்ம திரும்ப ரோட்டில் இருக்க காடி க்ளீன் போனது வந்து கம்பல்சரி ஸ்டைனர் க்ளீன் பண்ணி ரோட்டை க்ளீன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நம்ம போர் பார்த்திங்கன்னா போர் பார்த்திங்கன்னா 3866 போர் மட்டுமே. ஆனால் இதோடய ப்ரைஸ்லாம் விலை ஏறிட்டே இருக்குது. ஆனால் நம்ம லேபர் தான் ஒன்றும் ஏற்ற மாட்டேறீங்க ஓகேங்களா. இந்த போர் இதே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னே ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா 3400 போருங்க இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா நானே இந்த மாடல் இந்த ரேட்டில் 3 ரூபா மாற்றிருக்கேன். இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். தயவுசெய்து லேபர் கொஞ்சம் ஏற்றுங்க ஓகேங்களா. ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறுது. கடை வாடகை ஏறுது, கரண்ட் பில் ஏறுது, அட்வான்ஸ் ஏறுது, எல்லாமே ஏறுது. ஆனால் லேபர் மட்டும் இன்னும் ஏறல ஓகேங்களா. தயவுசெய்து லேபர் ஏற்றுங்க. ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா இதனால் பெட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நன்றி பிரபு வந்து வச்சுண்ணா.